அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அங்கே எந்த டாக்டர் வசதியும் இல்லை, டயாலிசிஸ் மட்டும்தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் இங்கே போடுவாங்க. இது போட்டுருக்காங்க. இது போட்டு 2 மாதம் ஆன பிறகு தான் இதில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இதை எடுத்துருவாங்க. சுகர் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். சுகர் வந்து கவனிக்கல, ஆரம்பத்திலே நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. கவனிக்காம விட்டுட்டு அது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த காலத்துல அப்படி இருக்கிற மாதிரி நினைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப கஷ்டமா இருந்தது. கேட்டீங்கன்னா அழுதுருவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வாங்கி சாப்பிடாது. என் பையனுக்கே சொல்லுவேன், வெளி சாப்பாடு வாங்கி சாப்பிடாதுப்பா, அது ரொம்ப கெடுதல். அவன் சொன்னா எங்க கேட்குறாங்க. புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு மனுஷனுக்கு என்னதான் வந்து பொருள் முக்கியம், சொத்து முக்கியம், நகை முக்கியம் அப்படின்னு இருந்தாலுமே எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரோக்கியம் தான். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நான் இங்க பேசுற ஒரு நபர் மூலமா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க இந்த காணொலி மூலமா அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன். ஒரு காலத்துல 100 பேருக்கு அவ்வளவு சாப்பாடு போட்டு வளர்த்த ஒருத்தங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு வாய் உணவு கூட நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? எனக்கு ஃபஸ்ட்டு சுகர் வந்ததுப்பா. 1994 வந்தது. அது பார்க்காம விட்டாச்சு. கேர்லெஸ்ஸாக விட்டதுனால அது ரொம்ப அதிகமாகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டோங்க. 2007 அது ப்ராப்ளம்னு தெரிஞ்சிச்சு, கிட்னி ப்ராப்ளம்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ அதுலேயும் சரியாகல. 2021 ரொம்ப அதிகமாகி உடம்புலாம் ரொம்ப பெருசாகிட்டு ஒரு தண்ணியெல்லாம் எடுத்தாங்க, ஊசி போட்டு வீக்கமாகிடுச்சு. முதுகில் ஊசி போட்டு தண்ணி எடுத்தாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து வைத்தியம் பார்த்தோம். அது செம்ம காசு, ஒன்றும் பண்ண முடியவே இல்லை எங்களால். அங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 1.5 வருஷம் அவங்க பார்த்துட்டு இருந்தோம். அது முடியல. அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு வீட்டில் இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் சேர்ந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அட்மிட் பண்ணாங்க. இப்போ அங்கே தான் 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பண்ணவும் ஒரு மாதத்துக்கு 55,000 ரூபா ஆகுது செலவு. அதுவும் முடியாமல் இங்கே சொன்னாங்க, இங்கே ராணிப்பிள்ளைக்கு குழந்தை பிறகு அது குழந்தை பிறகு அங்கே ஃப்ரீயாக பார்க்குறாங்க, பைசா இல்லை, நீ வந்து அங்கே கேள்வி போயிடுமா அப்படின்னு அரசு மருத்துவமனை ஆப்ரேஷன்ஸ் அவங்க பார்த்தது. போய் கேட்டதுக்கு சரி நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க, முடிஞ்சால் நாங்கள் நல்லா இருந்தால் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அங்கே எந்த டாக்டர் வசதியும் இல்லை, டயாலிசிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க, டாக்டர் வந்து யாரும் கிடையாது. சரின்னு அவங்க சொன்னாங்க, இந்த டாக்டர்லாம் கிடையாதுங்க, எதுனா வெளியே தான் நீங்கள் பார்க்கணும், டயாலிசிஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பரவாயில்ல, அங்கேயே பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ டாக்டர்லாம் வந்துட்டாங்க. டாக்டர் வந்து வீட்லேயே அங்கேயே பார்க்குறாங்க, மாதத்துக்கு ஒரு வாட்டி. இப்படியே ஓடுது. உடம்புலாம் ரொம்ப வலி, கண் ப்ராப்ளம். இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நரம்பு எல்லாம் சுத்தமாக வலி. எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 4 வருஷமாக பண்ணிட்டு 4 வருஷமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே ஒன்று டு ஒன்று வாரத்துக்கு 3 நாள் பண்ணுறோம். சரி, அந்த சாப்பாடு அது என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்து? சாப்பாடு வந்து உப்பு, புளிப்பு, காரம் எதுவும் இருக்கக்கூடாது. அளவான சாப்பிடலாம். காய்கறி நல்லா எடுத்துக்கலாம். காய்கறி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும், உப்பு இல்லாமல் சாப்பிடணும். கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது. உப்பு கொஞ்சம் லேசாக கூட எடுக்கக்கூடாது. இருந்தாலும் சாப்பிட முடியாது இல்லை, ஒரு இது போட்டு சாப்பிட்டு. தண்ணிலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1.5 லிட்டர் குடிக்க சொன்னாங்க. எல்லாமே சேர்ந்து ஆரம்பத்தில். ஆமாம், டீ, காஃபி, மோர், எது குழம்பு எல்லாமே 1.5 லிட்டர். அப்படி பார்த்துட்டு வந்து நான் ரொம்ப முடியல. அப்போ தண்ணி வந்து இப்போ 3/4 லிட்டர் ஆகிட்டாங்க. 3/4 லிட்டர் பண்ணி அது தண்ணி போகல உடம்புல.
இப்போ 1/2 லிட்டர் தான் தண்ணி ஒரு நாளைக்கு. ஒரு நாள் இதாக இருந்தாலும் 1/2 லிட்டர். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் தான் பார்க்கணும். போன மாதமும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 2 வருஷத்துக்கு மேலே சாமி. டயாலிசிஸ் மட்டும் நீங்க அரசு மருத்துவமனையில பாக்குறீங்க. மூச்சு பார்ப்போம், நல்லா வராது, மூச்சே விட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பண்ணி அது கிளியர் பண்ணுவோம். எப்படி மாசத்துக்கு ஒரு டைம் 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அது பண்ற மாதிரி. கண்ணுல எதுவும் பிரச்சனை சார்? கண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் கண்ணு தெரியல. இது எப்போ பண்ணது ஆப்ரேஷன்? அதே 27 ரூபா. இது கழுத்தில் ஃபஸ்ட்டு போடுவாங்கப்பா. அந்த டயாலிசிஸ் பண்ணுறது வந்து கழுத்தில் போட்டுருக்காங்க. ஆமாம், இது போட்டிருக்காங்க. அவங்க கழுத்தில் போட்டுட்டு அது வந்து 2 மாதத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே போடுவாங்க. இது போட்டுருவாங்க. இது போட்டு 2 மாதம் ஆனதுக்கு தான் இதில் டயாலிசிஸ் பண்ணுவாங்க. இதை எடுத்துருவாங்க. நீங்க வீட்டுல வேலைகள்லாம் பார்க்க முடியுமா? எதுவும் பார்க்க முடியாது, இந்த வேலையை பண்ண முடியாது. எத்தனை வருஷமா இந்த மாதிரி? இப்போதான் 4 வருஷமா ரொம்ப முடியாது. உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு பண்ண முடியாது. அப்புறம் டேப்லெட் பண்ணால் மருந்து போட்டாதான். உங்களை யார் பார்த்துக்கிறாங்க? எங்கள் வீட்டுக்காரு, என் தங்கச்சி 2 பேரும் பார்த்துக்குவாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் சூப்பராக பார்த்து அவர் எந்த வேலையும் செய்ய வர மாட்டார். எல்லாமே அப்பா பார்த்துக்குவாங்க. பையன் இருக்கான், அவன் தனியாக இருக்கான், பொண்ணும் தனியாக இருக்காங்க. அவங்களாம் கம்பேர் பண்ண முடியாது. உதவி பண்ணுறது கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து எப்போதுமே முகம் காட்டாம எப்போதுமே உங்க தங்கச்சியும் கணவரும் பார்த்துக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. இதெல்லாம் கூட்டு குடும்பம் தான். எல்லாரும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. பசங்க லீவ் விட்டால் போதும், எல்லாம் எங்கள் வீட்டில் தான். நல்லா சாப்பாடு செஞ்சு நல்லா எல்லாத்துக்கும் போட்டு மேலே மாடிலாம் போயிட்டு எல்லாரும் சாதம் வச்சு எல்லாம் கொடுப்பேன் கையில். கூட்டு குடும்பமாக எல்லாரும் இருக்காங்க. அது யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போ நல்லா ஆரோக்கியமா சொன்னச்சு. எதனால இப்படி ஆச்சு? என்ன காரணம்? பையன் 13 வருஷம் கழிச்சு பொண்ணுக்கும் அவனுக்கும் கருத்தரிச்சான். அதுலேயே சுகர் வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். சுகர் வந்தது கவனிக்கல. ஆரம்பத்திலே நீங்க கவனிக்காம விட்டுட்டு அது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப தங்கச்சி இவங்க எந்த வேலையா இருந்தாலுமே இப்ப பாத்ரூம் போறது அதெல்லாம் மருந்து குடிச்சாதான் போகும். மோஷன் போறது நீங்க மருந்து குடிச்சதான் பெட் இருக்கு, அப்படியே அதுக்கு மருந்து குடிச்சாதான் நீங்க போகும். இப்ப தண்ணி அளவுலாம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரீக்வெண்டா நம்ம போற மாதிரியான வேலைகள்லாம் இருக்காதுல்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். உப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால தண்ணி தான் இருக்கேன். உப்பு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்ணி தேவைன்னா உப்பு தண்ணி காரம் புளிப்பு அதெல்லாம் கம்மி பண்ணுவேன். என்ன உங்களுக்கு சொல்ல தோணுது? நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன் அப்படி இருக்குன்ற மாதிரி நினைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேட்டீங்கன்னா அழுதுருவேன். சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்ய? கஷ்டத்தையும் அவ்வளோ அழகா சிரிச்சுட்டே சொல்றீங்க. உண்மையாவே 4 வருஷமா டயாலிசிஸ் பண்றீங்க, இருந்தாலும் இவ்வளோ முகத்துல பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இருக்கிறதுக்கு ஒரு நாள் எப்போ போட்டுட்டு போவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படியெல்லாம் சொல்லுங்க? அப்படிதான் இருக்குது. உடம்பு சுத்தமாக முடியல. மாத்திரை டெய்லி எடுத்துக்கிற மாதிரி மாத்திரை ஒரு நாளைக்கு 15 மாத்திரை எடுக்கணும். இன்சுலின் எடுக்கணும், சுகருக்காக 2 நேரமும் எடுக்கணும் இன்சுலின். அந்த மாதிரி 3 இப்போ வாரத்துக்கு 3 தடவை போறீங்களா? அப்போ டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டயாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் டாக்டர். ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிடுவாங்க. மற்றபடி உடம்பு ப்ராப்ளம்னா அவர் நர்ஸுங்க கேட்பாங்க. அவர்கிட்ட போய் தான் இப்போ போன மாதம் 2750 ரூபா ஆயிடுச்சு. இது 25,000 அந்த மாதிரி 7,000 யார் பார்த்துக்கிறாங்க? என் பாப்பா பார்த்துக்கிறாங்க. பாப்பா தம்பி கொஞ்சம் பார்த்துக்கிறேன். குழந்தை இருக்குல்ல
நீங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்களே தான் பார்ப்பாங்க. நாங்கள் யாரும் கேட்கறதில்லை. இப்போ அவருக்கு வருமானம் இல்லை, உட்காந்துட்டாரு. என்ன பண்ணுறது? சுத்தமாக அவருக்கு வருமானம் இல்லை, யாரையும் கேட்கறாங்க. மருத்துவ செலவே அதிகமாக இருக்கும். ஒரு 30 மேலே காலி ஆயிடுச்சு பணம். கையில் பணம் ஃபுல்லாக செலவாயிடுச்சு. நீ கொடுன்னு தான் கேட்கணும். நான் யாரையும் கேட்க மாட்டேன், கொடுத்தா வாங்கிக்கிறேன். இப்போ நீங்க பாக்குற மருத்துவமனையில நல்லா பாக்குறாங்களா? ரொம்ப நல்லா அருமையாக பார்க்குறாங்க. இலவசமா தான் பாக்குறாங்க. இலவசமாக தான் பார்க்குறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட அப்படி பண்ண மாட்டாங்க, நல்லா பாக்குறாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துருக்காங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காங்க? ரொம்ப அதிகமா இருக்கு. எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் கேட்கறது. வேற என்ன பண்ண முடியும்? அவர் தான் எனக்கு முருகன் தான் ஃபஸ்ட்டு மெயின். முருகன் என்ன வேண்டிக்குவீங்க டெய்லி? என்னை சீக்கிரம் கொண்டு போப்பா, என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அதுதான் கேட்பேன், வேறு எதுவும் கேட்கறது இல்லை. அவங்க கிட்ட நீங்க இப்ப இருக்கிற உடல்நிலைக்கு இதுதான் நீங்க கேட்பீங்க? அதுதான் வேற ஒன்றும் கேட்குறது. பணம் கொடு, காசு கொடு, அதெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை. என்னை சீக்கிரமாக கொண்டு போயிடு இந்த வேதனையிலேருந்து, அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள்லாம் அந்த காலத்துல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போதே இப்படி டயாலிசிஸ் பண்றோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றோம், அவ்வளோ வேதனையா இருக்குன்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது எங்களால. இப்ப இருக்க தலைமுறையினர் பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க. போனா பீட்சா, பர்கர் அப்படி இப்படின்னு சாப்பிடுறது, இந்த உணவுகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பயமா இருக்கும்? நான் சொல்றது இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதுங்க. என் பையனுக்கே சொல்லுவேன், வெளி சாப்பாடு வாங்கி சாப்பிடாதுப்பா, ரொம்ப கெடுதல். அவன் சொன்னா எங்க கேட்குறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வாங்கிக்கிறாங்க. அவங்க பேர் என்ன சொன்னா கேட்க மாட்டான். எனக்கு அதை வாங்கி இதை வாங்கிதான் சொல்லுவாங்க. அவங்க கட்டுப்படுத்த முடியாது, அடிமையாயிட்டாங்க. கண்டிப்பா. அதனால அந்த டேஸ்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க இப்ப இந்த தலைமுறையினருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகள் என்ன நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்போ எங்க பையன் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க. தானிய வகை தான் சாப்பிடணும், ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல. இது மாதிரி சொல்லுவாங்க, இது கறியெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம், கடையில் வாங்கி சாப்பிடாது அப்படின்னு எல்லாருக்குமே அதான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எல்லாரும் பார்க்குற எல்லாருக்குமே சொல்லிடுது. நான் ராணி கூட அதான் சொல்லுவேன், குழந்தை கூட வெளியே எதுவும் வாங்கி கொடுக்குறாரு, வீட்டில் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவள் அதான் சொல்லுவாள். நீங்க நான்வெஜ் தான் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அதனால இருந்தாலும் சாப்பிடுறது. முட்டை டெய்லி 2-3 முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட சொல்லிட்டாங்க. வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட. அது பழங்கள்லாம் எடுத்துக்கலாமா? பழம் ஆப்பிள் எடுத்துக்கலாம், கொய்யா எடுத்துக்கலாம், பப்பாளி எடுத்துக்கலாம். இனிப்புலாம் சாப்பிடலாமா? ஸ்வீட்ஸ்லாம் ஸ்வீட்ஸ்லாம் சுத்தமா நீங்க இப்ப 10 வருஷமா சாப்பிடக்கூடாது. ஆசையா இருக்குமா பார்க்கும்போது? பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கும். அப்புறம் வலி என்ன பண்ணுவீங்க? வலி யார் அனுபவிக்கிறது? அது கண்ணு முன்னாடி போயிடுங்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கிறது. வலி பயங்கரம். என்ன பொருள் எடுத்தவன் நரம்பெல்லாம் வலிக்கும். எடுக்கலாம் முடியாது, எந்த பொருளையும் தூக்க முடியாது, எந்த பொருளும் தூக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? படுத்துட்டே இருந்தா? அப்படி கிடையாது, உட்காந்துட்டு இருப்போம், படுக்கணும்னா படுத்துருவோம். பேசுறது ரொம்ப எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குமா? இல்ல பேசும்போதெல்லாம் உங்களுக்கு யாரும் இல்லை எனர்ஜி கொடுத்து பேசுற அளவுக்கு சுத்தமாக யாரும் வேணாங்க. 2 பேர் தான். பாப்பா காலையில் வந்துன்னா 4 மேனேஜ் முடிச்சுட்டு காலையில் போயிட்டு யார்கிட்டையும் பேச முடியும். என்ன இல்லை. அப்பா என்ன சொல்லுவாங்க? பேசுவார். நீங்க பண்ற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இதெல்லாம் சாப்பிடாத, பண்ணாத, இது செய்யாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த ஒரு வார்த்தை போதாதா? அதான் செய்வார், அதான் செய்வார். எனக்கு நைட்டு டிஃபன் தான் அவர் தான் செய்வார். காலைல டீ போட்டோம்னா அதுதான். நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. எனக்கு மதியம் சமைக்கிறதுக்கு தான் பார்க்க சமைச்சு சாப்பிட்றதும் அளவு சாப்பாடு தானா? இல்லை அது எவ்வளோ நல்லா? அது எவ்வளோ நாள் சாப்பிடலாம்னா சாப்பிட முடியாது. இவ்வளோ இட்லி தான், இவ்வளோ சாதம்னா இவ்வளோ சாதம் தான். இட்லி 2னா எல்லாம் 3, அவ்வளோதான். காலையில் போனீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண போனீங்கன்னா சாப்பாடு சாயங்காலம் 4:30 மணி ஆகும்.
2 மணி. எப்படி 11 மணிக்கு மேலே போடுவாங்க. நடுவில் எல்லாரும் இருப்பாங்க. 3 நாள் பொண்ணு அது ஒரு வாரம் போட்டாலும் ஒரு நாளைக்கு 3 நாளும், ஒரு நாளைக்கு 4 நாளும், ஒரு நாளைக்கு 5 நாளும். அப்ப என்ன தோணும் உங்களுக்கு? டெய்லியும் வாரத்துல 3 நாள் போறோம், என்ன இது? அதுதான் கேட்குறாங்க. மற்றவங்கள பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கும்ல. சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடுறாங்க சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த அனுபவம் வந்து எதிர்ப்பு தான் வரக்கூடாது. இந்த நோயாளப்பட்டது எதிர்ப்பு தான் வரக்கூடாது. நம்ம விரோதி தான் வரக்கூடாது. அதுதான் நான் நினைப்பேன். இப்ப அம்மா சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இது பார்க்கும்போதே உண்மையா நம்ம கண்கள்ல கண்ணீர் வருது அவங்க சொல்றதை கேட்கும்போது. அதாவது நம்ம எல்லாம் உணவே மருந்து அப்படின்ற காலகட்டத்துல இருந்தது போக இப்ப மருந்தே உணவு அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமோ அப்படின்றதும் நம்ம எண்ணம் சிந்திக்க வைக்குது அப்படின்னு தான் சொன்னேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இப்ப இருக்க தலைமுறையினர்லாம் துரித உணவுகளை நோக்கி ஓடாம வீட்டுல இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு பழகுங்க. அதுதான் ஏன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா இவங்க எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருந்தவங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உண்மையா நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது தயவு செஞ்சு நீங்களும் வீட்டுல செய்யற தரமான நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. அம்மா சொன்ன மாதிரி தானியங்களை சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப நம்மளை பிரமிக்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அம்மாவோட கணவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிச்சயமா இந்த வயசுலயுமே பாருங்களேன், என்னோட மனைவியை நான் பாத்துக்கிறேன். சோகமா இருக்கும் போதும் கவலையா இருக்கும் போதும் துவண்டு போகும்போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு வார்த்தை இருக்குல்ல. கண்டிப்பா அவரும் நல்லா இருக்கணும். அம்மாக்கு கண்டிப்பா நீண்ட ஆயுள அந்த கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பா ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இனிமே நம்ம ஒரு ஆரம்பமா இருப்போம் அப்படின்னு நம்ம உறுதி அளிப்போம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம்.